வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது இந்த கத்திரிக்காயில் நாம் இந்த காம்பில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். காம்பு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜில் 4 பிளந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 பிளந்துக்கணும். இதில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் வைப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 5 கத்திரிக்காயும் நாம் கட் பண்ணி வச்சாச்சு. இது இருக்கட்டும். இனி இதுக்கு நம்ம மசாலா ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னு பாருங்கள். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் போல் புளி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளுனா வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் பொரிக்கடலை எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இவ்வளோத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பாத்திரம் வச்சுருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம அதை வறுக்கிறதுக்கு ஆயில் விட்டுருக்கோம். இனி இதில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். குடால் நல்ல மிளகும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இதில் 2 வத்தல் மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, ஜீரகம், எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த புளியையும் சேர்த்துக்கலாம். புளி வறுபடாது, இருந்தாலும் நம்ம அரைக்கும்போது புளி கொஞ்சம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வறுபட்டாச்சு. இனிதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை மூடி வச்சு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அரைக்கும்போது சால்ட்டு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் தேவைக்கேற்றாக்கில் சால்ட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கத்திரிக்காயில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் வைக்க போகிறோம். இது எப்படி நல்லா பிளந்துட்டு இதை உள்ளே வைக்கணும். ஸ்பூன் வச்சு வைக்கலைன்னா கை வச்சு வச்சாலும் ஓகே தான். பாருங்க, இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நாம் ஸ்டஃபிங்ஸை ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம காய வச்சுருக்கோம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. இதில் நாம் ஸ்டஃபிங்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பக்கம் மாற்றி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை ஆகட்டும். இதை மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நம்மளோட ஸ்டஃப்டு கத்தரிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடியாகிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.